எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் நண்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்ல காரசாரமான இந்த நண்டு ரசம் நல்ல ஹீட் கொடுக்கும் உடம்புக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் சளியெலாம் இருந்தால் டப்புன்னு சரியாயிடும். ஆரோக்கியமானது மட்டும் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருக்கும் இந்த நண்டு ரசம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் பெப்பரை இடிச்சுக்க போகிறேன். இடித்த பெப்பர் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பெப்பர் பொடியை விட. இதை கொரை அப்படின்னு ஆற அளவுக்கு இடிச்சுக்கணும். ரொம்ப குறையும் கிடையாது, பவுடரும் கிடையாது, நடு இதில் இருக்கிற மாதிரி இடிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இதை இடிச்சுக்கணும். அடுத்தது சின்ன வெங்காயம் இடிச்சுக்க போகிறேன். இது கட் பண்ணி சேர்க்கறத விட இடித்து சேர்க்கும் போது ஒன்றுமே நல்லாயிருக்கும். ஸோ சாறு எல்லாமே சூப்பராக இறங்கும் ரசத்தில். ஸோ இந்த அளவுக்கு இடிச்சுக்கணும். இப்போ மிக்சியில் அரைக்கிறதெல்லாம் சேர்க்குறேன். ஜீரகம் முக்கியமான இன்க்ரீடியன்ட் ரசத்துக்கு, ஜீரகம் சேர்க்குறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நிறைய பூண்டு, நல்ல மணமாக இருக்கும் பூண்டு சேர்த்தா ரசத்துக்கு. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா இன்னுமே நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கணும். அரைச்சப்புறம் இதில் தக்காளி சேர்க்குறேன். ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ ரொம்ப மையாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி குறைன்னு தான் இருக்கணும் ரசத்துக்கெலாம். இப்போ ரசம் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். இந்த ஸ்டோன் நான் ஒரு கடையில் வாங்கியிருந்தேன். அது நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் போட்டுடுறேன் அட்ரெஸை. இப்போ எண்ணெய் நிறைய சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நான் கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்ச அப்புறம் சோம்பு சேர்க்குறேன். இது நான்வெஜ் ரசம்னால சோம்பு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நிறைய கருவேப்பிலை. இதை விட இன்னுமே நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சாட்டே பண்ணால் போதும். அடுத்தது இந்த இடித்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அந்த ப்ரௌனாக ஆகும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. அரைச்சோம் பார்த்திங்களா குறைண்டு, அதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பெரியிற அளவுக்கு இதை வதக்கணும். 4-5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கிட்ட அப்புறம் நண்டை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துக்கிறது குட்டி நண்டு. ஸோ அது பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இவ்வளோ சேர்க்குறேன். உங்களுக்கு பெரிய நண்டுனா நீங்கள் கம்மியாக தான் சேர்க்கணும். எல்லாம் பெரிய நண்டை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது புளி தண்ணி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்குறேன். இது நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ நல்லாவே தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி குறையும். ரசம்னா தண்ணியாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். கொரியாண்டர் பவுடர் சேர்க்குறேன். அப்புறம் உப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் கடைசியாக நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சூப்பர் மணமாக இருக்கும்.
இப்போ இதை வந்து 15 நிமிஷம் நான் வந்து நல்லா கொதிக்க விட போகிறேன். நல்லா கொதிக்கணும், கொதி வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடித்த பெப்பர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். இடித்த பெப்பரில் நல்ல ஃப்ளேவர் இருக்கும், காரமும் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் உப்பு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். ஸோ பாருங்கள், 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நண்டோட சாறு எல்லாமே வந்து நல்லா சேர்ந்து சூப்பராக ஆகிடுச்சு. இது காலையில் செஞ்சுட்டு நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டா நல்லா வந்து ருசி இறங்கியிருக்கும், செமையாக இருக்கும். அது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு பயங்கர டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வேலை சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.